ஒரு மெய் உணர்வாளர் என்னிடத்துல கேட்டிருக்காரு. ஞானத்தை அடைவதற்கு கல்வி அவசியமா? படித்தவர்களுக்கு அதிகமா இந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்களா? அல்லது படிக்காதவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்வார்களா? படித்தவர்களுக்கு தியான அனுபவங்கள் அதிகமாக கிடைக்குமா? அல்லது படிக்காதவர்களுக்கு தியான அனுபவங்கள் அதிகமாக கிடைக்குமா? தியானம் செய்வதனால அந்த புரிதல் யாருக்கு அதிகம் கிடைக்கும்? இப்படி பல கேள்விகளுக்கு அவர் அடிக்கடிக்கு கொண்டே போயிருக்காரு. இதுக்கெல்லாம் தான் நம்ம இந்த காணொலியை நம்ம பதிவிடுறோம். இப்போ எனக்கு தெரிந்தவரில் நான் 1000 பேருக்கு மேல இந்த தியான முறைகளை கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சியில அதிகமா படித்தவர்களுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து எப்படி எளிமையா இருந்ததா, இல்ல படிக்காதவர்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பது எளிதா புரிந்து கொண்டார்களா அப்படிங்கிறது என்னுடைய அனுபவங்களை நான் இங்க பகிர்ந்துக்கிறதுல நான் விரும்புகிறேன். இரண்டாவது, இது யாரையுமே நான் படித்தவர்களை குறை சொல்வதாகவோ இல்லை படிக்காதவர்களை குறை சொல்வதாகவோ நீங்கள் நினைக்க வேணாம். இந்த ரெண்டுமே வேறுபட்ட நிலைகள் தான். மனிதர்களுடைய புரிந்து கொள்கின்ற, உணர்ந்து கொள்கின்ற தெளிவு இந்த தியானத்தை பற்றி ஒரு நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு அது கிடைக்குதா, நம்பிக்கை அற்றவர்களுக்கு கிடைக்குதா, இப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருந்தது. இதையெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமான அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது. இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தோன்னா படித்தவர்கள் நிறைய கல்விகளை, நிறைய பாடங்களை படிச்சிருக்காங்க. இந்த ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அவர்கள் உபநிஷங்கள், பைபிள், குரான், பகவத்கீதை, இப்படி பல ஞானிகளுடைய புத்தகங்களை படிச்சுட்டு பேசுறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த மேல்போக்கான அவருடைய பாடங்கள், அந்த கல்வி அது அனுபவம் சார்ந்து எனக்கு தெரியல. அதுதான் நான் உணர முடியும். நான் அவரிடத்துல அணுகி நான் பயிற்சி கொடுத்தவர்கள் என்னை விட திறமையான படித்தவர்களாகவும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டவர்களாகவுமே இருந்தாங்க. பல தியான முறைகளை கற்று இருந்திருக்காங்க. பல தியான முறைகளுக்கு சென்று வந்தவர்களாகவும் இருந்தாங்க. இந்த உபநிஷங்கள் மற்ற தியான முறைகளை பற்றி விரிவாக பேசினாங்க. விரிவாக அவங்களுடைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள், நானே தெரிந்து கொள்கின்ற நிறைய விஷயங்களை நான் அவங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அனுபவங்கள் தான் எனக்கு அதிகமாக எனக்கு கிடைச்சது. அதனால தான் இதை நான் சொல்ல முடியும். அதனால் எனக்கு படித்து நான் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லை. என்னதான் நான் படித்து ஒருத்தனை தெரிஞ்சுக்கிறதுன்றது என்னால் முடியல. ஆனால் நான் அனுபவங்கள் ஏற்படும் பொழுது படிக்கின்ற ஒரு நிலையும், நான் ஆரம்ப காலங்களில் பல புத்தகங்களை படித்தேன். படிக்கும்போது எனக்கு புரியல, எனக்கு தெரியல, அதை பற்றி விளக்கமும் நான் அறிந்து கொள்ளவும் முடியல, உணரவும் முடியல. ஆனால் அவங்களுடைய கருத்துக்கள் ஆழமானதாகவும் இருக்கு. நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. இவைகளெல்லாம் கவனிக்கின்ற பொழுது இவங்க அனுபவம் சார்ந்து தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அப்போ அனுபவம் சார்ந்த விஷயங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நான் அனுபவிச்சாதானே அதை நான் படிக்கும்போது எனக்கு புரியும். அப்போ எனக்கு அது ஏட்டு சுரக்காவாக தான் இருந்தது. அதில் உள்ள மேல்போக்கான விஷயங்களை மட்டும்தான் நான் பேச முடியுமே தவிர அதனுடைய ஆழங்கள், கருத்துக்களை என்னால் பேச முடியல. ஏன்னா அதெல்லாம் அனுபவம் சார்ந்திருக்கு. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, வேதங்கள் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இறக்கப்பட்டதுன்னா அது அனுபவம் சார்ந்தா இருக்குது அப்படிங்கிறது அது அர்த்தம். அப்ப அதை படிச்சுட்டு அவங்க வேதங்களை எழுதலை. வேதங்கள்ங்கிறது அனுபவிச்சு எழுதுறது. அது கிறிஸ்துவமா இருக்கலாம், அல்லது அது முஸ்லிமா இருக்கலாம், அல்ல இந்துவா இருக்கலாம், இல்லை உபநிஷங்களா இருக்கலாம், பல ஞானிகளுடைய கருத்துக்களா இருக்கலாம், தேவாரமா இருக்கலாம், திருவாசகமா இருக்கலாம், திருமூலரா இருக்கலாம். இப்படி எத்தனையோ கருத்துக்கள் அவங்க எழுதப்பட்டதெல்லாம் அனுபவம் சார்ந்த கருத்தால இருக்குதே தவிர அதையெல்லாம் நம்மளால அனுபவிச்சா மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆணித்தரமான கருத்தை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த படிச்சது, நீங்க அதை படிச்சு நீங்க உணர முடியாது. உணர்ந்ததை நீங்க படிக்கும்போது புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டே விஷயம்தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தியானங்களை நீங்க செய்தா மட்டும்தான் அந்த அனுபவங்கள் வரும்.
அந்த அனுபவங்கள்ங்கிறது பலவிதமா இருக்கு. அது நான் இல்லைன்னு சொல்ல. வாழ்க்கை முறை அனுபவங்கள்னு இருக்கு. ஆனா தியானத்திற்கு மேம்பட்ட ஒரு அனுபவங்கள்ங்கிறது இருக்கு. இந்த அனுபவங்கள் தான் எழுதியிருக்காங்க. சித்தர்களாகட்டும், மகான்களாகட்டும், உபநிஷமாகட்டும், இவங்களெல்லாம் அனுபவம் சார்ந்த விஷயங்களாவே எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளால ஒரு அரிய விஷயத்த நம்மளால வந்து அத படிச்சு, அத உணர்ந்துற முடியாது. இன்னைக்கு பல்வேறு தளங்கள்ல இத பற்றி பேசப்படுது. தியானத்தை பற்றியும், தியான அனுபவங்களை பற்றியும் நிறைய பேசுறாங்க. ஆனா அவைகளெல்லாம் வந்து பலருக்கு புரியுதா? அப்படின்னா புரியல. 2வது அவங்க பேசுற அந்த விதங்கள், அந்த வார்த்தைகள், அந்த உச்சரிப்புகள், அவங்களுடைய பேசுற அந்த தன்மைகள், இதெல்லாம் வந்து நம்மள பிரமிக்க வைக்கிற மாரி இருக்கும். அவங்க சொல்ற அந்த அந்த விரிவுரை, அதனுடைய ஆழமான கருத்துக்கள எடுத்துட்டு போறதில்ல. மேல்போக்கான கருத்துக்கள பேசுறத என்னால கேட்க முடியுது. அவைகள்லாம் என் நினைவுல நிக்கல. எனக்கு அனுபவமாவும் பயன்பெறல. அப்ப எனக்கு அனுபவமா பயன்படாத அந்த வார்த்தைகளும், அத வந்து நான் கேட்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அது கதைகளாக இருக்கலாம். கற்பனையாக கூட அதிகமாவே அதுலலாம் இருக்கு. அப்படிங்கிறத என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். ஆன்மீக கருத்துக்கள் அப்படிங்கிறதே வந்து நிறைய விஷயங்கள வந்து பழமை வாய்ந்ததாகவும், அதுல நிறைய குழப்பங்களும் இருக்கு. அந்த கதைகள், அந்த புராணங்கள் இவைகளெல்லாம் வந்து ஏதோ மையப்படுத்தி தான் அந்த புராணங்களே எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த மையக் கருத்த விட்டுட்டு நம்ம அந்த புராண கருத்துக்கள மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள் வந்து மேம்போக்கான விஷயங்கள்லாம் நம்மளால வந்து நம்மால அத வந்து உணர முடியாது.